இன்றைக்கி கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த சிக்கனுக்கு ஒரு நல்ல மசாஜ் வேணும். அப்படியே ஃபுல்லாக அந்த ரெசிபிஸ் எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்து அப்படியே அந்த சிக்கனை அப்படி இப்படி பரட்டி போட்டு அதை அப்படியே மூடி ஒரு 1/2 hour எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை நல்லா ஹீட் ஆக்கி அந்த எடுத்து வச்ச சிக்கனை எடுத்து ஒன்று ஒன்றா அந்த எண்ணெய்க்குள்ளே இறக்குனேன். அப்படியே அந்த எண்ணெயை சுற்றி அந்த சிக்கனை வச்சு அந்த சிக்கனுக்கெல்லாம் ஒரு எண்ணெய் குளியல் ஒன்று வச்சோன்னா அந்த சிக்கன்லாம் நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். அதை அப்படியே திருப்பி போட்டு எல்லா சிக்கன் பீஸையும் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டு நல்லா அப்படி இப்படி வேக வச்சுக்கணும். எண்ணெயில் அந்த சிக்கனெல்லாம் குளித்ததுக்கப்புறம் அந்த சிக்கனெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேனில் கொஞ்சம் பட்டரை போட்டு அந்த பட்டர் நல்லா அதை மெல்ட் பண்ணணும். பட்டரை மெல்ட் பண்ணி அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் பூண்டு துண்டு துண்டாக இருக்கிற பூண்டை போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணணும். அந்த பூண்டுங்கள்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்படி இப்படி ஒரு மிக்சிங், அப்போ தான் பூண்டுங்கள்லாம் நல்லா வதங்கும். அது அப்படியே ஒரு ப்ரௌனிஷாக வந்தோடனே அதில் ஒரு பச்சை மிளகா கீரி போட்டு ஒரு 2 பச்சை மிளகா போட்டு அதை அப்படியே போட்டு அதையும் ஒரு மிக்சிங், அப்படி ஒரு பேர்ட்டு இப்படி ஒரு பேர்ட்டு அப்படி ஒரு பேர்ட்டு இப்படி ஒரு பேர்ட்டுன்னு ஒரு மிக்சிங் ஒன்று போட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பால் ஊற்றணும். ஆமாங்க, பால் தான். பாலை ஊற்றி அந்த பாலை அப்படியே நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கும் போது அதில் லைட்டாக ஒரு பிஞ்சு சுகரு, அப்புறம் லைட்டாக தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் அந்த பால் கொதிக்கும் போது அதில் அந்த முந்திரி பவுட்ரு ஆக்கி அதை கொட்டணும். அதை நல்லா அப்படி இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாலை அப்படியே கொதிக்க விடணும். அந்த பால் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச சிக்கனை உள்ளே இருக்கணும். அவனுங்களை அப்படியே அந்த பாலில் இறக்கி அப்படியே முக்க விட்டு அப்படி இப்படி ஒரு பெரட்டு அப்படியே பெரட்டணுன்னா இந்த மாதிரி வரும். அதை அப்படியே நல்லா பெரட்டிக்கிட்டே இருந்தோன்னா இந்த பால் சுருண்டு இந்த மாதிரி ஆகும். அப்படியே அந்த பால் வத்துற ஸ்டேஜில் அப்படியே பார்த்திங்கன்னா செம்மையாக ஸ்மெல் ஒன்று வரும், சூப்பராக இருக்கும். அதில் அப்படியே அது வத்தனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை மேலே தூவி அவனை பிளேட்டில் போட்டு அப்படி ஜூஸோடு எடுத்து வாயில் போட்டோன்னா அப்படியே உள்ளே இறங்கும் அந்த சிக்கன் இருக்கே. அடடடடட செம்மையாக இருந்துச்சு.